1 தெசலோனிக்கேயர் 1:6-7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கோதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். நாம் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள். எனவேதான் வார்த்தைக்கு நாம் கவனமாக செவி கொடுக்க வேண்டும் என்றும் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வசனம் நமக்கு அதிகமாக போதிக்கிறது. ஊழியர்களை ஏற்றுக்கொள்வது முக்கியம் இல்லை, வசனங்களை என்ன செய்யணுமா ஏற்றுக்கொள்ளணும். பரிசுத்த பவுலை ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட போது பவுல் என்கிற அந்த நபரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்குள் இருக்கிற வார்த்தையோடு கூடிய அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார். இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. பவுலை ஒரு நபரை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, பவுல் பேசினதான திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஊழியக்காரன் யார் என்று கேட்போமானால், திருவசனத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற, தேவ வார்த்தைகளை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷச்சாலையை போல் இருக்கிறான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். இயேசு சொன்னார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காண்பிக்கிறான் என்று இயேசு சொன்னார். இந்த நல்ல மனிதர்கள், தேவ ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்தில் என்ன இருக்கிறதா? நல்ல பொக்கிஷங்கள் அந்த இருதயத்தில் இருக்கிறது. அந்த பொக்கிஷங்களை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறதான நபர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வசனங்கள் தான் மனிதருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருகிறது, நன்மைகளை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை இந்த வசனங்கள் கொண்டு வருகிறது. ஆனால் இந்த காலங்களில் வசனங்களை போதிப்பதை விட, வசனங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட காட்சிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். பிரம்மாண்டம், பகட்டு, ஆடம்பரம், கவர்ச்சி போன்றதான விஷயங்களை கொண்டு ஜனங்களை திருப்திப்படுத்தும்படியாக விரும்புகிறார்கள். பரிசுத்த பவுலும் கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு இதெல்லாம் தேவைப்படலைங்க. சந்தவேலியில் எதிர்பட்டதான யாவரோடும் வசனங்களை குறித்து அவர் பேசுகிறார். பிரம்மாண்டம் தேவையில்லை, வார்த்தை போதுமானது. வசனம் இருக்கணும் உள்ளத்தில், வசனம். அப்போ ஊழியர்கள் யார்? இந்த வசனங்களை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதான, வார்த்தையின் வெளிச்சத்தை தங்களுக்குள் வைத்திருக்கிறதான பொக்கிஷச்சாலையாக இருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் வெறும் ஜனங்களுக்கு போதகராக மட்டும் இல்லாமல் இந்த ஜனங்களை தன் இருதயத்திலே தரித்திருந்தார் என்று இங்கே நம்ம வாசிக்கின்றோம். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். ஜனங்களை தங்கள் லாபத்துக்காக பயன்படுத்தலை பவுல். தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, தன் வசதிக்காக, தன்னுடைய வெல்த்துக்காக ஜனங்களை பயன்படுத்தலை. ஜனங்களுடைய நன்மைக்காக இவர்கள் வாழ்ந்தார்கள். ஜனங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, சரீர பிரகாரமான வளர்ச்சிக்காக இவர்கள் அவர்களை நினைவு கூர்ந்து அதற்கான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சும்மா வசனம் சொல்லிட்டு போல, நாங்கள் ஆற்றல் இருக்கணுங்க. அந்த வசனத்தில் பேசப்படுகிற அந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய உதவி இருக்க வேண்டும், அதிலே முழு நிச்சயம் இருக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு திருவசனத்தை போதிக்கும் போது உங்களுக்கு பலன் உண்டாகணும். பல வகையான பலவீனங்கள் இருக்கிறது. சரீரத்தில் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், ஆத்துமாவிலே பலவீனப்பட்டிருக்கிறார்கள், மனதிலே பலவீனப்பட்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே பலவீனப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தரோடு இருக்கிற உறவிலும் ஐக்கியத்திலும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கொடுக்கிற செய்தியின் மூலமாக அந்த பலவீனங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுக்குள்ளே வல்லமை புறப்பட்டு பாய வேண்டும். வல்லமை போகணுங்க அவங்களுக்குள்ள. அந்த எண்ணத்தோடு கூட அவர் அங்கே செய்தி கொடுக்கிறார். இப்படிதான் ஊழியம் செய்கிறார் பரிசுத்த பவுல்.
வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். இவருக்கு ஒரு ஆவி இருக்கலாம், இவர் ஆவி வெளிப்படுத்தும்படியாக இவர் அங்கே நிற்கவில்லை. பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தும்படியாக அங்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார். முழு நிச்சயத்தோடும் வந்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே உங்களுக்குள்ள பலனம் உண்டாயிரணும், உங்களுக்குள்ள அபிஷேகமும் உண்டாகணும், உங்களுக்குள்ள நிச்சயத்தன்மை உண்டாக வேண்டும். அதை உண்டாக்கணும் கர்த்தருடைய வார்த்தைகள். அப்படிப்பட்ட செய்திகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களில். நமக்கு நல்ல போதகர்களை தேவன் தந்திருக்கிறார். கண்கள் உன் போதகர்களை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் நமக்கு சிறந்த போதகமார்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தகப்பன்மார்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஊழியக்காரன் கவனமாக இருக்கும். ஜனங்கள் பார்க்கிறார்கள், அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை தான் அவர்கள் அடைவார்கள். அவர்களை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க இவங்க. அவர் எப்படி இருக்கிறாரோ ஆடுகளும் எப்படி இருக்கும், அவரை மாதிரி தான் ஆடுகள் இருக்கும். அவன் டான்ஸ் ஆனான், இவனு என்ன செய்வான்? அவன் விசில் அடித்தா இவனு என்ன செய்வான்? அவன் கெட்ட வார்த்தை பேசினா இவனும், அவன் சினிமா பாட்டு பாடினா இவனும், அவன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இவனும், அவன் பிரம்மாண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இவனும். இப்போ நம்ம ஜனங்களுக்கு முன்னால் எதை காண்பிக்கிறோம் என்பதும், எதை விதைக்கிறோம் என்பதும், எப்படிப்பட்ட அறிவை உண்டாக்குகிறோம் என்பதும் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரை பின்பற்றுகிறார்கள்? எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. இங்க நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாருங்க. எங்களையும் சொன்னா பவுல் தன்னை ஃபாலோ பண்ண சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற தன்னை ஃபாலோ பண்ண சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் என்பதற்கு அடையாளம் என்ன? திருமணம் பண்ணாமல் இருந்ததா? வெண்வஸ்திரங்கள் தரித்து கொண்டிருந்ததா? இல்லை, வசனங்களை அறிவித்தது. பவுல் தன்னை எதனால் அப்போஸ்தலன் சொல்றாரு? அவருக்குள்ளே சுவிசேஷம் இருந்தபடியால், வசனம் இருந்தபடியால். பவுலை பின்பற்றுகிறது என்றால் என்ன? வார்த்தையை பேசுகிறவர்களை பின்பற்றுங்கள். எங்களையும் கர்த்தரையும் என்று ஏன் சொல்லுகிறார்? இந்த வசனங்கள் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் கர்த்தரை பின்பற்ற முடியும். எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. புனிதர்களாக எங்களை என்று அர்த்தம் கிடையாது. வேத வசனம் உடைய எங்களையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஊழியனை பார்க்கும்போது அவன் எந்த வஸ்திரம் தரிச்சிருக்கிறான்னு பார்க்க கூடாது, அவனிடத்திலே வார்த்தை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வார்த்தை இருக்கு அவங்க கிட்ட. என் வாழ்வை வளமாக்கும் வார்த்தை இருக்கிறதா? வல்லமையான வார்த்தை, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த வார்த்தை, முழு நிச்சயத்தோடு வருகிறதான வார்த்தை. அப்படிப்பட்டதான வார்த்தை பேசுகிறவர்களை இவர்கள் பின்பற்ற வேண்டும். இவ்விதமாய் மக்கோதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எக்ஸாம்பிள் ஆகுறாங்க, மாதிரி ஆகுறாங்க. சபை எப்படி ஆகுது பார்த்தீங்களா? இன்னைக்கு வித்தியாசமான மாதிரிகளை, விகற்பமான மாதிரிகளை, தேவசித்தம் இல்லாத மாதிரிகளை ஜனங்களுக்கு காண்பித்தபடியால சபைகளெல்லாம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது. பாட்டே இருக்குது. என்ன பாட்டு? நாங்க வேற மாதிரி ப்ரோ. அதுவும் கிறிஸ்தவ பாட்டு தான். நாங்க வேற மாதிரி ப்ரோ. இந்த மாதிரி என்ன செய்யும்? சபையை அதே மாதிரி தான் உருவாக்கும். பவுல் தன்னை போல தோற்றத்திலே மனிதர்களை உருவாக்கவில்லை, வார்த்தையிலே உருவாக்கினார் ஜனங்களை. மாதிரிகள் ஆனீர்கள். எக்ஸாம்பிளா இருக்கணுமா சபை? இந்த சபையை பார்த்து அகையாவில் இருக்கிறதான சபைகளுக்கும் மக்கோதோனியா சபைகளுக்கும் சாம்பிள் கிடைக்குது, எக்ஸாம்பிள் கிடைக்குதுங்க, பேட்டர்ன் கிடைக்குது, மாடல் கிடைக்குது. ஒவ்வொரு சபைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு சபையும் பார்த்து பிரம்மாண்டத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்ட மாதிரியை ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த செட்டு எங்க வாங்குனீங்க? இந்த சேர் எங்க வாங்குனீங்க? இந்த மைக் எங்க வாங்குனீங்க? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க வாங்குனீங்க? அதே போல எங்க சர்ச்சையும் ஆகணும், நாங்களும் அதே மாதிரி இருக்கணும். இப்படிப்பட்டதான மாதிரிகள் அதெல்லாம் தேவைதான். ஆராதிக்க அதெல்லாம் தேவை, மியூசிக் தேவை, லைட் செட்டிங்ஸ் தேவை, சேர்ஸ் தேவை, எல்லாம் தேவைதாங்க. ஆனா அது ஜீவன் அல்ல. வார்த்தையே ஜீவனாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டு வசனம் இல்லைன்னா அந்த சபை எதுக்கு? சபை எதற்கு? வசனங்களை அறிவிக்கும்படி. வசனம்தான் ஜனங்களை மாதிரியாக மாற்றுகிறது. ஜனங்க மாதிரிகள் ஆக்கப்படுறாங்க. உலகத்துக்கு ஒரு மாதிரி தேவைப்படுதுங்க, எப்படி வாழ வேண்டும் என்று. நம்ம இன்னைக்கு சபையை சரிப்படுத்துகிற வேலையில் இருக்கிறோம். சபை இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆனா சபை எங்க இருக்கிறது இன்றைக்கு?
அந்தகாரத்திலும் இருளும் இருக்கிறபடியால் சபைக்கு இன்றைக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. சபைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு சபைகளில் பெரிய எழுச்சி உண்டாகி இந்த சபைகள் எல்லாம் உலகத்துக்கு மாதிரிகளாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கோதியோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. வசனம் பிரசித்தமாகிறது. உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் போதுங்க. அப்படி பிரசங்கம் பண்ணாங்களா? பவுல் பேசினதான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் இருக்கிறதான வல்லமையையும் பரிசுத்த ஆவியையும் பூர்ணச்சத்தையும் பெற்று மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்களே, இந்த வாழ்க்கை எதிரொலிக்கிறது. மக்கோதியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது. அன்னைக்கு மைக் செட்லாம் கிடையாதுங்க. இப்போ எப்படி தொனித்தது? இங்கிருந்து கத்தனாங்களா அவங்க? இவங்க வாழ்க்கை தொனிக்கிற வாழ்க்கையாக மாறி இருந்தது. தொனித்ததும் அல்லாமல் அதை குறித்து நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அந்த ஜனங்களை பார்த்த உடனே ஜனங்க விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆடம்பரத்தை கற்றுக்கொள்ளல, விசுவாசம் பிரசித்தமாயிற்று. நமக்குள் இருந்து தொனிக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஜனங்களுக்குள்ள விசுவாசம் பிரசித்தமாக வேண்டும். அது பேசப்படுகிறது, அது ட்ரெண்ட் ஆகிறது, அது ட்ரெண்ட் ஆகணும், அது வைரல் ஆகணும். இவங்க வாழ்க்கையின் மூலமாக விசுவாசம் வைரல் ஆகிறது, விசுவாசம் ட்ரெண்ட் ஆகிறது, விசுவாசம் பிரபலமாகிறது. இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தை பிரபலமாக வேண்டும். அது வைப் ஆகணுங்க, அது வைரல் ஆகணும், அது தொனிக்கணும், விசுவாசம் பிரசித்தமாகணும்.